ஹே காய்ஸ் வெல்கம் டு எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ். ஸோ ரொம்ப நாளாக நம்ம இந்த கேடி செஷன்லேயே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு புதுசான ஒரு 2D கேம் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஒரு க்ரியேட்டிவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு கேம் தான் சூப்பர் ஹெக்ஸகன். ஸோ இந்த சூப்பர் ஹெக்ஸகன் கேமை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த மாதிரி ஒரு கேம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கேம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் கேம் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் ஆப் டெவலப்மெண்ட், அடோப் எக்ஸ்டி டியூட்டோரியல், வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் HTML CSS இப்படி நிறைய சீரிஸ் லான்ச் ஆகி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு மறக்காமல் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து லேஅவுட்டை மாற்றுறேன். ஸோ லேஅவுட் நான் ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிறத ESன்னு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போர்ட்ரேட் மோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைமென்ஷன் பார்த்து நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கலர் மாற்றுறேன். ஸோ எனக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும், எந்த டிரான்ஸ்பரண்ட்டில் வேணும்னு பார்த்து மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி 2D ஆப்ஜெக்டில் போய் ஸ்ப்ரைட்டில் ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்தீங்கன்னா பொசிஷன் ரீசெட் ஆகிடும். அண்ட் ஸ்ப்ரைட்டை செலக்ட் பண்ணி அதில் நாப் அப்படின்னு சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சைஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். நான் 2.8 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அண்ட் அகைன் கலர். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிளாக் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கலர் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அடுத்து சேம் அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து நம்ம பிளேயர்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கேல் வந்து நமக்கு இதே கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரைட்டை செலக்ட் பண்ணி அதில் நாப் சர்ச் பண்ணி நாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு நாபு. ஸோ இதில் ஒய் ஆக்சிஸில் வந்து 0.5 அப்படின்னு தரேன். ஸோ தட் இதுக்கு மேலே அது கரெக்டாக அலைங்காக இருக்கும். அண்ட் ஓகே, ஓரளவுக்கு நமக்கான அந்த சர்க்கிளோட விஷயம் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பிளேயர் அப்படின்னு நேம் பண்ணுறேன். ஓகே, பட் அது நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட் போகிறதுக்கு முன்னாடி பிளேயருக்கு நம்ம வந்து சர்க்கிள் கொலாய்ட்ரும் அண்ட் ரிஜிட் பாடியும் ஆட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணுறேன். அண்ட் பாடி டைப்பை வந்து கின்மேட்டிக் அப்படின்னு மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சர்க்கிள் கொலாய்டர் 2D ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து ஹிஸ்ட்ரிகரை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். ஓகே, இது வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமிங் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்க்கிள் எந்த அளவுக்கு வேகமாக ரொட்டேட் பண்ணணுன்றத குறிக்கிற மாதிரி பப்ளிக் மூவ் ஸ்பீட் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை குளோபல் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட். ஸோ நம்ம இது வந்து எதுக்கு நான் கொடுக்குறேன்னா நம்ம இன்புட் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மூவ்மெண்ட்டை வந்து லெஃப்டாக ரைட்டான ஆரோ கீஸில் வாங்க போகிறேன். ஸோ அதனால் மூவ்மெண்ட் ஈக்குவல் டு இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ரா. ஸோ அதில் வந்து ஹரிசான்டல் அப்படின்னு தரேன். ஸோ ஹரிசான்டல்னாவே லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை நமக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாய்ட் ஃபிக்ஸ்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி அப்படின்னு இருக்கிற டிஃபால்ட் இன்பில்ட் ஃபங்க்ஷனை வந்து ஜஸ்ட் நம்ம கால் பண்ணுறோம். அண்ட் அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் அரவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெக்டார் 3.0 அப்படின்னு கொடுங்க. விச் மீன்ஸ் இந்த வெக்டார் 3.0 தான் ரொட்டேட் பண்ண போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெக்டார் 3.forward. ஸோ ஃபார்வர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன கால் பண்ணோம்னா ரொட்டேஷன் ஆகிறதுக்கு. ஸோ அது எந்த வேகத்தில் ரொட்டேட் ஆகணும், எந்த பேராமீட்டர்ஸை வச்சு ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் தேர்ட். ஸோ அதில் வந்து மூமெண்ட்டும் அண்ட் டைம் டாட் டெல்டா டைம் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரேம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மூமெண்ட் ஸ்பீட். ஓகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஏன்டா வெக்டார் 3.0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அந்த கிரே கலர் சர்க்கிள் வந்து எல்லாமே 000 தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை கால் பண்ணாவே அதை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான். அதனால் அதை தான் ரொட்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பட் ரொட்டேட் ஆகலை. ஸோ ஏன்னா நம்ம வந்து பிளேயரில் வந்து ப்ரோக்ராம் இன்னும் அட்டாச் பண்ணல. இப்போ அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ஓகே, இப்போ செக் பண்ணுவோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோ கீஸ் கொடுக்குற மாதிரி அது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை. ஸோ இதுக்கு பின்னாடி அந்த ரொட்டேட் அரவுண்ட் அப்படின்னு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸில் போய் லைன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு லைன் ரெண்டர். இப்போ நம்ம ஹெக்ஸகன் க்ரியேட் பண்ணணும். இது நீங்கள் இமேஜாக க்ரியேட் பண்ணுறத விட இந்த மாதிரி லைனாக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதில் பொசிஷன்ஸில் போயிட்டு சைஸை வந்து 6 அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா ஹெக்ஸகனாகவே 6 தான். ஸோ இந்த இசட் ஆக்சிஸில் இருக்கிற 0ல் 1 எல்லாத்தையுமே 0வாக மாற்றிடுங்க. ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. ஸோ எல்லாத்தையும் 0வாக மாற்றிட்டு இப்போ இந்த 6 டிஜிட்டு வந்து நம்ம தான் கொடுக்கணும். ஸோ இது நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. நான் கொடுக்குறதே கொடுங்க. ஸோ -0.5 ஒய் ஆக்சிஸில் 0.8. ஸோ இந்த மாதிரி இங்கே தரதால் அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது லைன் ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரண ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹெக்ஸகன் மாதிரி உருவாக்குறதுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ் இந்த வேர்டெக்ஸஸை நம்ம வந்து ஜாயின் பண்ண எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் போட்டோம்னா எப்படி ஒரு கிராஃப் ட்ராவ் ஆகுமோ அது மாதிரி தான் இதுலேயும் ஆகும். ஓகே, இது 0.8. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெக்ஸகன் மாதிரி தான் ஃபீல் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இதில் வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு குட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஹெக்ஸகன் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம ஹெக்ஸகனுக்கு ஒரு கொலைடர் செட் பண்ணோம். ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணோம். அதனால் ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட்க்கு கொலைடர் அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன். அண்ட் இந்த கொலைடர் அப்படியே ட்ராக் பண்ணி ஹெக்ஸகனுக்கு ஒரு சைல்டாக போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த கொலைடரில் வந்து நம்ம எட்ஜ் கொலைடர் 2D அப்படின்ற காம்போனண்ட்டை ஆட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸில் போயிட்டு 6 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இப்போ ஹெக்ஸகனில் இருக்கிற இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணாவே போதும். ஸோ ஒவ்வொரு முறையும் எது பண்ணாமல் இருக்க இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டரை லாக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேப் ஆட் பண்ணிடுங்க இன்ஸ்பெக்டரில். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் வந்து சிம்பிளாக இந்த லெஃப்டில் இருக்கிற டேப் இருக்கிறத ரைட்டில் இருக்கிற டேப்புக்கு ஈஸியாக காப்பி பண்ணிடலாம். இது சாதாரண ஒரு காப்பி பேஸ்ட் ஒர்க் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹெக்ஸகன் ஷேப்லேயே அந்த ஹெட்ஜ் கொலைடர் வந்திருக்கிறது தெரியுது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மை ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அலைன் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மை ரீசெட் பண்ணுறது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கிற அந்த இது கிட்ட போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுங்கள். அதில் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த டேப் தேவையில்ல, அந்த லாக் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன், ஐ திங்க் ஸோ. எஸ் ஃபைன். நெக்ஸ்ட்டு சேம் இதுக்கு ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதோட இதை கினமேட்டிக் அப்படின்னு மாற்றிடுங்க ப்ராப்பர்ட்டியை. இப்போ நம்ம ஹெக்ஸகனும் ரெடி பண்ணிட்டோம் கேமில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய அகெயின் ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹெக்ஸகன் அப்படின்னு நேம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் மூலமே இந்த ஹெக்ஸகன் என்ன ஆகணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகி ஷ்ரிங்க் ஆகணும், அதே நேரத்தில் ரொட்டேட் ஆகணும். ஸோ இதுதான் நடக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பப்ளிக் ரிஜிட் பாடி 2D அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு ஆர்பி அப்படின்னு நேம் தரேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட் ஷ்ரிங்க் ஸ்பீட். ஸோ எந்த வேகத்தில் அது ஷ்ரிங்க் ஆகணுன்ற ஸ்பீடை நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ரொட்டேட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு. அதனால் வந்து இதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷனை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேட் ரேண்டம் டாட் ரேஞ்ச் 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆக்கலாம். பட் நமக்கு இங்கே எரர் காமிக்குது. சரி ஓகே, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மை நம்ம ரிஜிட் பாடியை இதை வச்சு ரெடி பண்ணலாம். ஸோ ஆர்பி டாட் ரொட்டேஷன் ஈக்குவல் டு இதில் வந்து நம்ம ரேண்டம் டாட் ரேஞ்ச். ஸோ இங்கே ரேஞ்சில் வந்து 0F, 360F அப்படின்ட்டாங்க. ஸோ எஃப்ன்றது ஃப்ளோட். ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதுவே நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துட்டு வெக்டார் டாட் 3 1 இன்ட்டு அண்டு
10f அப்படின்னு தரலாம். ஸோ இந்த வெக்டார் 3.0 வெக்டார் 3.1 எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். வெக்டார் 3நாலே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்னு 3 வரும். ஸோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் நீங்கள் அப்டேட் ஃபங்க்ஷனில் போயிட்டு transform டாட் லோக்கல் ஸ்கேல் மைனஸ் ஈக்குவல் டு, ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த கான்செப்ட் என்னென்னு. எப்படி சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் அந்த மாதிரி போடுவோமோ transform டாட் லோக்கல் ஈக்குவல் டு transform டாட் லோக்கல் மைனஸ் அந்த கான்செப்ட் தான். ஸோ சேம் தான். ஸோ அங்கே வெக்டார் 1 10f வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்போ குறைக்க போகிறோம். குறைக்கிறதுக்கு மைனஸ் பண்ணுறோம். ஸோ வெக்டார் 3.1 இன்ட்டு ஷிங்க் ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் டெல்டா டைம். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அது ஒரு லெவலுக்கு அப்புறமேட்டுக்கு அது வந்து டெஸ்ட்ராய் ஆகணும், ஷ்ரிங்க் ஆகிட்டு. ஸோ அதுக்காக இதை செட் பண்ணுறேன். என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் லோக்கல் ஸ்கேல் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.05f அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ சாரி, லோக்கல் ஸ்கேல் டாட் எக்ஸ் கொடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அப்படி இதை விட கம்மியாகிடுச்சுன்னா அந்த கேம் ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணு, அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிவிட்டு ரிஜிட் பாடிக்கு அந்த ஹெக்ஸகனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வாட்டி பர்ஃபெக்டாக வரும். நம்புவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக அது ஒவ்வொரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகுது ரேண்டமாக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பானர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பான் ஆகிட்டே இருக்கணும் நம்ம கேமில் அவுட் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்காக ஸ்பானர் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்கிரிப்டோட மட்டும் இல்லாமல் ஒரு கேம் ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுங்கள், ஸ்பானர் அப்படின்னு. அண்ட் இந்த கேம் ஆப்ஜெக்டில் பொசிஷனை ரீசெட் பண்ணிவிட்டு சேம் இந்த ஸ்கிரிப்டை ஆட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்கான ப்ரோக்ராமிங் போகலாம். ஸோ பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பான் ரேட், ஸோ எந்த வேகத்தில் அது ஸ்பான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான இதுதான் இது. அண்ட் நெக்ஸ்ட் பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட். ஸோ கேம் ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு நேம் கூட கொடுக்கலாம். ஸோ எந்த கேம் ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஸ்பான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை நான் ஒரு ப்ரீஃபேபாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறதால நான் ப்ரீஃபேப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டைம் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்பான். ஸோ விச் மீன்ஸ் அடுத்த ஸ்பான் ரேட்டுக்கான டைம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண போகிற ஒரு பேராமீட்டர் இது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுவோம். டைம் டாட் டைம். ஸோ இது என்ன பண்ணுன்னா கரண்ட் டைம் எடுக்கும். தட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைம் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்பான். ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே நமக்கு என்ன நடக்கணும்னா இன்ஸ்டான்ஷியேட் ஆகணும். எது இன்ஸ்டான்ஷியேட் ஆகணும்? நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். அதை நான் ப்ரீஃபேப்னு நேம் பண்ணியிருக்கேன். அண்ட் வெக்டார் 3.0. ஸோ எங்கே இனிஷியேட் ஆகும்னா 0,0,0ல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து குவென்டரன் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த குவென்டரன் டாட் ஐடென்டிட்டின்றது நோ ரொட்டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஸோ அது எந்த விதமான ரொட்டேஷனும் இல்லாமல் இன்ஸ்டான்ஷியேட் ஆகணும். ஸோ அது இன்ஸ்டான்ஷியேட் ஆச்சுனாவே நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராமில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம், அது காலையே ரொட்டேட் ஆகிடும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு டைம் ஃபார் நெக்ஸ்ட்டு ஸ்பேன், அந்த டைமை வந்து செட் பண்ணணும். விச் இஸ் டைம் டாட் டைம் ப்ளஸ் 1f டிவைடட் பை ஸ்பான் ரேட். ஸோ இதுதான் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைம் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்பான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேம் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிடுவோம். ஹெக்ஸகன் தான் நம்மளோட கேம் ஆப்ஜெக்ட். பட் அதுக்கு முன்னாடி அதை ப்ரீஃபேபாக நான் வெளியே கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீஃபேப்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம இங்கே கீழே போட்டிங்கனாவே அதுவே ப்ரீஃபேப் ஆகிடும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கேம் ஸ்பான் ஆகுது, பட் ரொம்ப கொடூரமாக ஸ்பான் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெக்ஸகனை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரீஃபேபாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியல. ஓகே, ஸோ வந்து நமக்கு கேம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, பட் ஆனால் ரொம்ப அதிகமான ரேட்டில் ஸ்பான் ஆகுது. ஸோ சிம்பிளாக ஸ்பான் ரேட்டை நான் 1ன்னு குறைச்சிட்றேன். ஸோ ஸ்பான் ரேட்டை நம்ம 1 அப்படின்னு குறைச்சோன்னா இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வருது. எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹெக்ஸகன் கேம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாலியாக கேம் ப்ளே பண்ணிருக்கலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னா கேம் அவுட் ஆகவே இல்லை. நம்ம அதுக்காக நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆன் ட்ரிகர் என்டர் 2D. ஸோ ஏதாச்சும் ஒரு கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னா கேம் வந்து ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து சீன் மேனேஜ்மெண்ட் தேவை. அதனால் யூஸிங் யூனிட்டி இன்ஜின் டாட் சீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஹெட்ரு ஃபைலை மேலே கால் பண்ணிவிட்டு, சாரி ஹெட்ரு ஃபைலில் இம்போர்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம சீன் மேனேஜர் டாட் லோட் சீன் அப்படின்னு கொடுத்து, ஸோ அந்த சீன் எந்த சீன் லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பிள் சீன். ஸோ அதை நம்ம அப்படியே ஜஸ்ட் டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா
எஸ். ஸோ ஓகே. இப்போ அவுட் ஆனால் கேம் ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து இந்த சூப்பர் ஹெக்ஸகன் அப்படின்ற கேமை நம்ம ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரு நார்மலான ஒரு சூப்பர் ஹெக்ஸகன் அண்ட் இதை நீங்கள் சின்ன சின்ன அப்டேட் பண்ணுறது மூலயமா ஒரு பர்ஃபெக்டான கேமாக மாற்றலாம். ஒரு மெனு ஸ்க்ரீன் போட்டு, ஸோ ஸ்க்ரீனில் அவுட் ஆனால் குவிட் லூசர் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னொரு ஸ்க்ரீன் போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வெக்டார் 3.0 வெக்டார் 3.1ன்றதுலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எப்படி நம்ம வந்து ஜாவாவில் வந்து integer.min அப்படின்னு ஒரு வேல்யூவை அவங்க எப்படி இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இது. ஸோ வெக்டார் 3.0ன்றது 0,0,0 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதா. நீங்கள் அந்தளவுக்கு 0,0,0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக வெக்டார் 3.0ன்னு சிம்பிளாக போட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒரு சூப்பர் ஹெக்ஸகன் கேமை சிறப்பாக பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு 2D கேமோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye.